மனுஷனுடைய கவிதை குறித்து, மனுஷனுடைய புது முயற்சியான புதினம் இயங்குகின்ற தளம் குறித்தெல்லாம் எனக்கு முன்பாக இங்கே பேசியவர்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவருடைய கவிதைகளை தொடர்ந்து வாசிக்கின்ற வாசகியாகவும் இருக்கும் பொழுது நான் ஏதோ ஒரு ஆர்கேயிக் வேர்ல்டு, அந்த உலகத்திலிருந்து, எந்தையோ ஒரு உலகத்திலிருந்து வனப்பேச்சி, சுருக்குப்பை, எஞ்சோட்டு பெண், இப்படியெல்லாம் எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு ஆர்கேயிக் வேர்ல்டிலிருந்து சட்டுன்னு இந்த எக்ஸ் ஆவதற்கு எவ்வளவு மணி நேரம் தேவை என்று ஒரு கண்டெம்பரேனியஸா ஒரு முக்கியமான கேள்வியை சமகாலத்தில் தூக்கி போடுற ஒரு கவிஞன் முன்பாக வந்து பேசுவது என்பது அது ஒரு 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 மிக மிக வித்தியாசமான அனுபவம். மனுஷனுடைய கவிதைகள், மனுஷனுடைய படைப்புகள் செல்கின்ற தடம் வேறு, அவருடைய பயணம் வேறு. ஆனாலும் இரண்டு பேரும் மிக முக்கியமாக ஒரு புள்ளியிலே சந்தித்து தொடர்ச்சியாக இணைந்து பயணிக்கிறோம் என்றால் அது கவிதை என்கின்ற ஒன்று. மிக முக்கியமாக கலையின் மீதும் கவிதையின் மீதும் அது தொடர்ச்சியாக நம்பிக்கை வைத்திருக்கின்ற மானுடத்தின் மீதும் இருவரும் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதுதான் அந்த ஒரு புள்ளி என்று நான் நினைக்கின்றேன். அது தவிர கிட்டத்தட்ட இருவருடைய வாழ்க்கையிலும் தொடர்ச்சியாக அது மிக முக்கியமான சொந்த விஷயங்களாகட்டும், அரசியல் ரீதியாக சந்திக்கின்ற எந்த ஒரு விஷயங்களாகட்டும் நான் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு மிக அண்மையான ஆதுரமான தோழமையாக அவர் இருக்கின்றார், என்றைக்கும் இருந்து வருவார். இவ்வளவு தயாரித்து இந்த புத்தகம் குறித்து இரவு முழுவதும் நான் எழுதி வந்த உரையை முழுவதுமாக இங்கே வாசிக்கப் போவதில்லை. ஹமீதிடம் அதனை நான் கொடுத்து விடலாம் என்று இருக்கின்றேன். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மிக முக்கியமாக இந்த புத்தகம் கண்ணீரின்றி போய் வாருங்கள் என்பது குறித்து தான் நான் வாசித்து என்னுடைய கருத்துக்களை பகிர இங்கே வந்திருக்கின்றேன். இந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுதே, அல்லது என்னுடைய இந்த உரைக்கு என்ன ஒரு தலைப்பு வைக்க வேண்டும் அல்லவா, ஒரு கட்டுரையாக நீங்கள் அதனை கொடுக்கும் பொழுது என்ன வைக்கலாம் என்று நான் நினைத்த பொழுது, மனுஷபுத்திரன் தன்னை மனுஷபுத்திரன் என்று எப்பொழுது அழைத்து கொள்ள துவங்கினார், ஏன் இந்த பெயரை தேர்ந்தெடுத்தார் என்று சற்று கிளறி பார்த்தேன். மனுஷபுத்திரன் என்ற பெயரை மனுஷபுத்திரன் தலைசாய்க்கான் மண்ணில் இடமில்லா என்ற மலையாள பாடலிலே இருந்து எடுத்துக்கொண்டார். அவரை அதை பல தடவை சொல்லியிருக்கிறார். மண்ணில் தலைசாய்க்கான் மண்ணில் மனுஷபுத்திரனு தலைசாய்க்கான் மண்ணில் இடமில்லா என்ற மலையாள பாடலிலிருந்து எடுத்துக்கொண்டேன். அது இயேசுநாதரை குறிக்கும் சொல். ஆனால் அதனை நான் ஒரு சாமானிய மனிதன் என்ற சொல்லில் பயன்படுத்தி அதனையே எனக்கான அடையாளமாக வைத்திருந்தேன் என்று. இந்த கண்ணீரின்றி போய் வாருங்கள் என்ற தலைப்பை படித்தவுடன் இது ஏதோ ஒரு உங்களை வழியனுப்புகின்ற ஒரு பிரீச்சி டோனில் இருக்கின்ற கவிதைகளாக இருக்கலாம் என்ற துணி இருந்தது. ஆனால் அவர் அதிலும் பார்க்க சாமானியத்திலும் சாமானியமான ஒரு மனிதனாக, ஒரு ஏக்கங்கள் மிகுந்த ஒரு மனதை உங்களிடையே கைகளில் கொண்டு தருகின்ற ஒரு மனிதனாகவே இருக்கின்றார் என்று எனக்கு புரிந்தது. சரி, என்ன பேர் வைக்கலாம் இந்த ஒரு தொகுப்புக்கு, இந்த கட்டுரைக்கு அப்படின்னு நான் பார்க்குறப்போ எனக்கு பிடிச்ச ஒரு அட்ஜெக்டிவ். இப்போ உங்களுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் மாயகாவ்ஸ்கியை தெரியும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே, மேடையில் இருக்கிற கீழே இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய மக்கள் கவிஞன். அவன் மீது பேரன்பு கொண்டவள் மரீனா ஸ்வெட்டாவா. அவங்களும் ஒரு ரஷ்ய கவிஞர் தான். படைப்பாற்றல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அறிவு கொஞ்சம், நுட்பம் கொஞ்சம், கிறுக்குத்தனம் கொஞ்சம், இத்தனையும் எடுத்து பிசைஞ்சிங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு மரீனா ஸ்வெட்டாவா. அவங்க மாயாகாவ்ஸ்கி மேலே ரொம்ப மாளாத மரியாதை, அன்பு, பிரியம் வச்சுருந்தாங்க. ரெண்டு பேருமே பயணிக்கின்ற திசைகள் வேறு. ஆனால் இந்த ரஷ்ய பெண் கவி எந்த புள்ளியில் மாயாகாவ்ஸ்கியோடு இணைகின்றாள் என்றால், ஒருபொழுதும் மக்களிடம் இருந்து விலகி போகாத, மக்களிடம் இருந்து பிரித்து எடுக்க முடியாத அந்த ஆழ் மனதின் சிக்கல்களையும் தன்னை அப்படியே முற்றாக ஒரு மனிதன் முன் ஒப்பு கொடுக்கின்ற ஒரு கலைஞனுடைய நேர்மை, அந்த நேர்மையே அறமாக பரிமளிக்கின்ற அந்த தன்மையில்தான் இரண்டு பேரும் இணைகின்றார்கள். மாயாகாவ்ஸ்கியின் படைப்பாளலை போற்றுகின்ற ஸ்வெட்டவா ஒரு பாடல் அவனுக்காக சமர்ப்பிக்கின்றார். அந்த பாடலுடைய தலைப்பு என்னவென்றால்,
என்னை போல் வேக கால்களை உடைய கவிஞனுக்கு, என்னை போல் வேக கால்களை உடைய கவிஞனுக்கு. To a poet as sweep as my foot, as a poet who has a sweepy foot like mine. இந்த கவிதை இந்த அவனுக்கான இந்த ஒரு வாழ்த்து கவிதை, அவனுக்காக எழுதப்பட்ட கவிதை என்பது, இந்த வேக கால்களை உடைய கவிஞன் என்பது என்னை அப்படியே மனுஷிடம் கொண்டு வந்து நிறுத்தியது. ஒரு மனிதன் தன்னை எந்த வழியிலெல்லாம் தான் இல்லாத ஒன்றிலிருந்து அதை உருவகித்து அல்லது இன்னொருவரினுடைய இடத்திலே இருந்து அதெல்லாம் எம்பதியில் சேர்ந்துவிடும். ஆனால் ஒரு கவிஞன், ஒரு படைப்பாளி அப்படிப்பட்டவன் கிடையாது. வெறும் எம்பதியில் நீங்கள் ஒரு படைப்பை படைக்க முடியாது. அல்லது இன்னொருவருடைய காலணியில் நின்று பார்ப்பது, தள்ளி நின்று பார்ப்பது, தன்னிலையை விட்டு எதிர்த்து நின்று பார்ப்பது, இவை எல்லாவற்றிற்கும் ஒரு மிக முக்கியமாக ஒரு கவிஞன் அடங்குவதே கிடையாது. மனுஷருக்கு அவனுடைய கவிதைகள் தான் வேகக்கால்கள். அந்த வேக கால்களை அவர் தன்னுடைய ஒவ்வொரு கவிதையிலும் கொண்டு வருகின்றார். ஸ்வெட்டவா மாயாகாவ்ஸ்கி என்ன எழுதியிருக்காங்கன்னா, மாயாகாவ்ஸ்கி அவங்க சொல்றாங்க இப்படி: சிலுவைகளையும் புகைக்கூண்டுகளையும் விட உயரமானவன், தீப்பிழம்பிலும் புகைக்கருக்களிலும் தன் பெயரை சூட்டி கொண்டவன், தடித்த மேனி தேவதூதன், விளாடிமீர் வாழ்க அப்படின்னு போடுறார். மாயாகாவ்ஸ்கியுடைய உயர்ந்த தோற்றம், பேராற்றல், அஞ்சாமை, இதையெல்லாம் சொல்லிட்டு நினைவு கூறும் வண்ணம் அன்பரக்கன், a kind giant என்றொரு அன்பான பட்டத்தை மாயாகாவ்ஸ்கி தர்றாரு. நான் இந்த கட்டுரைக்கு அப்படிதான் பேர் வச்சிருக்கேன். அன்பரக்கன் மனுஷபுத்திரன் அப்படிதான் பேர் வச்சிருக்கேன். ஏன்னா நீங்க இந்த ஒரு தொகுப்பு மட்டுமல்ல, இப்போ எழுதியிருக்கிற எல்லா தொகுப்பாகட்டும் அல்லது இதற்கு முன்பாக அவர் இயங்கி வந்திருக்கின்ற அந்த தடமாகட்டும், எல்லாவற்றிலும் அன்புக்காக இறைஞ்சுவது, அன்பை கொடுத்துவிட்டு திரும்ப பெற மனமில்லாமல் சற்று பின்னகர்ந்து அந்த அன்பையே பார்த்து கொண்டிருப்பது, அன்பை கொடுத்து விட்டோமோ என்று கொஞ்சம் வருந்தினாலும் சற்று நேரத்தில் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளேன் என்று கை நிறைய எடுத்து தருவது, அன்பு எட்டி உதைத்தாலும் மறுபடியும் அதன் முன்பாகவே போய் மண்டியிடுவது, அன்பே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சத்தியம் செய்துவிட்டு அன்பை போய் ஆற தழுவிக்கொள்வது, இதுதான் தொடர்ச்சியாக மனுஷ் தன்னுடைய படைப்புகளில் அல்லது ஒரு தனி மனிதராகவும் தான் செல்கின்ற பாதையில் கொண்டு செல்கின்ற விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு கவிதை எப்பொழுதும் எப்படி எழுதப்பட வேண்டும் என்று முன் தீர்மானித்துக் கொள்வதில்லை ஒரு கவிஞன். அது கவிதை தான் அதனை தீர்மானிக்கின்றது. கவிதை மாயாகாவ்ஸ்கி சொல்றது மாதிரி அவர் கவிதை மாயாகாவ்ஸ்கி என் கவிதையே, என் செல்வமே, என் புனித கலையே, என் துரதிர்ஷ்டமேங்கிறார். அது எவ்வளோ ஒரு மிக மிக நம்மை அப்படியே போட்டு பிசைகின்ற ஒரு வார்த்தை. ஒரு கவிதை பிசாசை போல உங்கள் மீது இறங்க வேண்டும்ங்கிறான் கீட்ஸ். அதை நீங்கள் இறங்குனதை இறக்கி வச்சா தான் சப்பாடான் மூச்சு விட முடியும். ஆனால் அந்த இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு 2 சொல், ஒரு சொல் அல்லது ஒரு வாக்கியம் வரலைன்னா அன்றைக்கு முழுக்கவும் நீங்கள் எந்த விஷயத்திலும் ஈடுபட முடியாது. அதை உங்களை அலைக்கழித்து கொண்டே இருக்கும். அதைத்தான் ஒரு துரதிருஷ்டம்னு அவர் சொல்கிறான்னு நினைக்கிறேன். இவர் இந்த கவிதை புத்தகத்தில் அதை சொல்கிறார். மனுஷபுத்திரன் அடையாமலே இழந்தவை என்று ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார். அது எனக்கு மாயாகாவ்ஸ்கி நினைவுபடுத்தியது. ஒன்றை இழப்பதென்றால் அடைந்ததைத்தான் இழக்க வேண்டும். நான் மட்டும் ஏன் எப்பொழுதும் அடையவே அடையாதவற்றை எல்லாம், என் கைகளால் ஒரு முறையேனும் தொட்டு பார்க்காதவற்றை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறேன். நேற்றிரவு பிரயாணத்தில் ஒரு நிலவை இழந்து வீடு திரும்பினேன். இன்று நான் இழந்தது என்னிடம் ஒருபொழுதும் சொல்லப்படாத ஒரு காதலை. இப்போ அந்த காலத்துல உங்களுக்கு ஒரு கவிஞனை அல்லது எழுத்தாளனை போற்றி பாதுகாக்கின்ற புரவலர்கள், மன்னர்கள், போஷிக்கின்றவர்கள் இருந்தார்கள். அந்த சூழல் இருந்தது. ஒரு பின்காலத்துவ இந்தியாவில், தமிழகத்தில் அந்த சூழல் அப்படியே அடியோடு மாற்றப்பட்டது. ஆனால் அந்த சமயத்திலே அதை கடுத்து இந்த படைப்பாற்றல், யாரும் புரவலர்கள் இல்லை என்றாலும் சரி, புலவர்கள் இல்லை என்றாலும் சரி, உங்களை அரவணைப்பவர்கள் இல்லை என்றாலும் சரி, நமக்கான வெளி, நமக்கு என்று ஒன்று இருக்கிறது என்று சமூக ஊடகத்தை அப்படியே பயன்படுத்தி கவிதையை, படைப்புகளை ஜனநாயகப்படுத்தியவர் மனுஷபுத்திரன் தான்.
யாரும் உங்களுக்கு வந்து தட்டி கொடுத்து நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை போஷிக்க வேண்டிய தேவையில்லை. உங்கள் புத்தகத்தை போடுகிறேன் என்று ஒரு பதிப்பாளருடைய கருணை கூட நமக்கு அவசியமே இல்லை. அந்த அளவிற்கு அந்த ஊடகத்தினுடைய வாசல்களை முற்றிலுமாக திறந்துவிட்டு ஒரு மிகப்பெரிய தலைமுறைக்கு நம்பிக்கையை கொடுத்ததை அவருடைய படைப்பு உலகத்தின் ஒரு மிக முக்கியமான செயல்பாடாக நான் பார்க்கின்றேன். அதை வந்து நீங்கள் சமூக ஊடக கவிஞன் அப்படிலாம் சுருக்கிடக்கூடாது. அந்த அந்த அடைமொழியை விட்டுட்டு நீங்கள் அவர் திறந்து விட்ட அந்த ஒரு மிக முக்கியமான செயல்பாடுகளை நீங்கள் பார்க்கணும். அனைத்து கவிஞர்களும் முகநூலில் எழுத துவங்குவதற்கு முன்பாகவே மிகச்சரியாக அதனை பயன்படுத்தி இப்போ இருக்கிற அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தவர். பின்னிரவு 1:45 ஆகிவிட்டது. அது ஒரு ரொம்ப முக்கியமாக நான் கவனித்து பார்க்குற ஒரு விஷயம். எல்லா கவிதைகளுக்கு கீழேயும் நேரத்தை குறிப்பிட்டிருப்பார். இப்போ நான் வந்து ஒரு பெண்ணாக ஒரு அரசியல்வாதியாக அப்படிலாம் இருக்கிறப்ப இரவு 2:30 மணி அப்படின்னு ஒரு கவிதையை போடுறப்ப அடுத்த நிமிஷமே 2:30 மணிக்கு நம்ம முழிச்சிட்ருக்கோன்னு தெரிஞ்சால் இந்த சமூகம் நம்மளை பற்றி என்ன நினைக்கும்? இல்லை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இல்லை 2:30க்கு இந்த அம்மணி இன்னும் தூங்காமல் இருக்கா? இப்படி அடுத்தடுத்து சில கேள்விகள் வரும். நீங்கள் ஒரு பொதுவெளிக்கு வந்த பொழுது ஒரு படைப்பாளியாக மட்டுமே இயங்கும் அந்த ஒரு கணத்திலே உங்களுக்கு பின்பாக பல பிசாசுகள் இப்படி இறங்கி உங்கள் தலையில் கொட்டிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்ப்பேன். இன்னொரு மனிதன், என்னுடைய தோழன், என்னுடைய கவிதை பரப்பில் இயங்குபவன் ஒரு நிலவை, ஒரு ஒரு வண்டியினுடைய சத்தத்தை, ஒரு பூக்காரியினுடைய கூவலை அந்த இரவு நேரத்தில் விழித்து கொண்டு அதிலிருந்து ஒரு கணத்தை எடுக்கின்றான். ஒரு வலியோ, ஒரு வேதனையோ, ஒரு காதலோ, ஒரு முத்தமோ அங்கே பரிமாறப்படுகின்றது என்பது எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். கவிதையை பற்றி ஷெல்லி சொன்னதில் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஆனால் எனக்கு அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய மக்களுக்கு தன் கவிதைகள் மூலம் அரசியல் விழிப்புணர்வை உருவாக்குகின்ற கவிஞர்கள் மிக முக்கியமாக இந்த தலைமுறையிடம் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று உண்டு என்று சொல்லிவிட்டு ஷெல்லி சொல்றார், விதையுங்கள், ஆனால் கொடுங்கோலரை அறுவடை செய்ய விடாதீர்கள். விதையுங்கள், ஆனால் கொடுங்கோலரை அறுவடை செய்ய விடாதீர்கள். இது அவங்களுக்கு மட்டுமானது கிடையாது, எல்லா வாசகர்களுக்கானதுமா. பாஸ்கர் சக்தி இங்கே பேசினார். அந்த படிப்பதற்குரிய இன்பம் இருக்கணும். அது ஒரு பெரிய தியரிட்டிக்கல் கான்செப்ட், த பிளஷர் ஆஃப் த டெக்ஸ்ட். நிறைய தியரிஸ்ட் அதை பற்றி விவாதிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியருடைய மரணத்தை பற்றி சொன்ன பின்னவீனத்துவ விமர்சகர் பார்த்து ஒரு புத்தகத்தை எழுதியவுடன் அந்த ஆசிரியர் இறந்து விடுகின்றார். அந்த ஆசிரியருக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. He was the one who declared the death of the author. அது உங்கள் கையில் வந்துடுது. நீங்கள் தான் அந்த புத்தகத்தை பற்றி தீர்மானிக்க வேண்டியவர்கள் என்ற மிகப்பெரிய ஒரு தியரியை அவர் முன்வைத்தார். அதில் தான் இவங்களும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எதிர்த்து இருக்கிறவங்க நம்ம கொடுக்குற நீங்கள் என்னென்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது யாருக்கு போய் சேரணும், யார் அதனுடைய பலனை, ஒன் ஹூ இஸ் ரீப்பிங் த சீட்ஸ், யார் அதனுடைய அறுவடையை எடுக்கிறார்கள் என்பதிலே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் எல்லா நேரமும் நீங்கள் அப்படி ஒரு கவனத்தை வச்சுட்டு ஒரு படைப்பை உருவாக்க முடியுமா? இந்த அரசியல் கூர்த்த நோக்கு உள்ளவர்கள் அல்லது ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு எழுதுபவர்களுக்கு அது சரி. ஆனால் படைப்பிலக்கியவாதிகளுக்கு இந்த விஷயம் என்பது மிக மிக ஒரு கடினமான விஷயம். சமயங்களில் அது அவசியம் கூட இல்லைதான். அப்போ நீங்கள் மனுஷ 2 தளங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். அதுதான் அந்த 2 முகங்கள். பவானி குறிப்பிட்டு சொன்னார்கள் இல்லையா, ஊடகங்களில் அவர் வரும் பொழுது மிக தீர்க்கமாக இந்த இளைய தலைமுறைக்கு கருத்துக்களை எடுத்து வைக்கும் பொழுது அவரை நீங்கள் சரிசமமான ஒரு தட்டிலே வைத்து பார்த்தால், விதையுங்கள், ஆனால் கொடுங்கோலரிடம் அறுவடையை செய்கின்ற அந்த அதிகாரத்தை கொடுத்து விடாதீர்கள் என்பதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. இப்போ நம்முடைய எஸ்ஐஆர், ஏன்னா சமகால கவிஞனுக்குரிய ஒரு மிக முக்கியமான அடையாளம் அவன் சமகாலத்திலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகளின் பங்காளனாகவும் சாட்சியாகவும் இருக்க வேண்டும். அப்படி அவன் இருந்ததற்கான சாட்சியங்கள் அவன் கவிதையிலே புலப்பட வேண்டும். கவிஞர் சுகுமாரன் சொன்ன இந்த வார்த்தைகளை, இந்த வாக்கியங்களை நான் ஒருபொழுதும் மறப்பதே கிடையாது. அந்த சமகாலத்திய தன்மை தான் உங்களை ஒரு கவிஞனாக எப்பொழுதும் அனைத்து உலகத்திற்கும் முன்பாகவும் ஒரு பொதுமை தன்மையோடு கொண்டு போய் நிறுத்தும். இப்போ வர்ற எஸ்ஐஆர் குறித்து அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. நான் படிக்கும் வரலாறு இந்த புத்தகத்தில் தான்.
இப்பொழுது ஜீரோவிலிருந்து தொடங்கி புதிதாக எழுதப்படுகின்றது. நான் படிக்கும் கல்வி இப்பொழுது ஜீரோவிலிருந்து ஆரம்பிக்கப்படும். புதிய கல்வி, எனக்கான சட்டங்கள் இவை எல்லாம் ஜீரோவிலிருந்து மாற்றி எழுதப்படுகின்றன. எனது தேசபக்தி ஜீரோவிலிருந்து புதிதாக கட்டமைக்கப்படுகிறது. ஜீரோ அரசர் எல்லாவற்றையும் ஜீரோவாக்கி இருக்கின்றார். நமக்கு இப்பொழுது தேவை ஜீரோ டாலரன்ஸ். இது ஒரு முக்கியமான இந்த சமகாலத்திய கவிதையாக நான் பார்க்கிறேன். அதே ஷெல்லி தன்னுடைய அந்த இறப்பிற்கு கொஞ்ச காலம் முன்பாக தோழர்களற்ற ஏழைகளின் தோழன் நான் அப்படின்னு ஒரு கவிதையில் சொல்றாரு. ஏன் ஷெல்லிக்கு திருப்ப திருப்ப போறேன்னா, he was the one who said I fall upon the thorns of life and I bleed. மனுஷனுடைய எல்லா கவிதைகளும் அப்படிதான் இருக்கும் மோஸ்ட்லி. தோழர்கள் யாரும் அற்ற ஏழைகளின் தோழன் நான் சொல்றாரு. ஆனால் மனுஷுக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிலடங்காத அளவிற்கு அன்பை சொருகின்ற அன்புள்ளங்கள் உண்டு. ஆனால் அவங்க எல்லாரோடையும் இருக்கும் பொழுதே ஒரு தனிமையை உணர்கின்ற ஒரு படைப்புலகத்தில் அவர் தொடர்ந்து இருக்கிறார். அந்த தனிமையை தொடாமல் அவர் எப்பொழுதும் எழுதியதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அப்படி ஒரு முற்றுப்பெறாத ஒரு தாகத்தோடு அலைகின்ற தீரா காதலோடும் அன்போடும் அலைவது தான் அவருடைய தனித்த தன்மைன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அவரை தொடர்ச்சியாக கவிதைகளை எழுத வைக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவருடைய கவிதைகள் இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்பானிஷ் கவிஞர், அவரோட பேர் இஸ் ஆல்சோ அ டிராமட்டிஸ்ட், லார்கா. ஃப்ரெடரிகோ கார்ஷியா லார்காங்கிறது தான் அவர் பேர். இங்கே இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதயத்தில் ஈட்டியை போல பாய்ச்சக்கூடிய கவிதையை இன்னும் நான் எழுதவில்லை. அவ்வளவு பெயின்ஃபுல் போயம்ஸ், அவ்வளோ ஒண்டர்ஃபுல் ஸ்பானிஷ் போயம்ஸ் எழுதின ஒரு ஆள் எழுதின வாசகம் இது. அவர் தன்னுடைய நண்பனான கில்லன் என்பவர்கிட்ட இப்படி சொல்கிறார், நான் அப்படி ஒரு கவிதையை நான் எழுதவே இல்லை. ஆனாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டு கில்லன் சொல்கிறாராம் லார்காவை பார்த்து, நீ படிக்கப்பட வேண்டியவன் அல்ல, நீ காதலிக்கப்பட வேண்டியவன் என்று. மனுஷனுடைய வாசகர்கள் பலரும் அதைத்தான் சொல்லுவார்கள், படிக்கப்பட வேண்டியவன் அல்ல, காதலிக்கப்பட வேண்டிய படைப்பாளி என்று. ரொம்ப இந்த கவிதைகளோடு எனக்கு 2-3 பெயர்கள் கவிதைகள் நினைவிற்கு வருவதை பார்க்கும் பொழுது லார்காவினுடைய கவிதைகள் ரொம்ப கூட சேர்ந்து வர தன்மையை பார்த்தேன். அவர் ஒரு பெரிய அரசியல் கவிஞர் அல்ல, புகழ்பெற்ற அந்த வகையிலே புகழ்பெற்றவர் அல்ல. ஸ்பெயின் நாட்டில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த பொழுது for political reasons he was killed என்று தான் சொல்லப்படுகின்றது. பிரஷ்டை போல அல்லது வேறு எந்த ஒரு மிக தீவிர இயக்கத்தினுடைய ஒரு முத்திரையும் அவருக்கு இருந்ததில்லை. ஆனாலும் ஸ்பெயின் நாட்டிலே பல நூற்றாண்டுகளாக அந்த தீபகற்பத்தில் செழித்து வளர்ந்த கலை இலக்கிய பண்பாட்டிற்கு சொந்தக்காரன். அவனுடைய அந்த சாவு கூட அவன் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறான், சாவு குறித்து பேசுவது போல. அதாவது, நான் இறந்த பிறகு அடையாளமற்று போவேன், ஆனால் இவனை எப்படி தோன்றி எடுத்து அடையாளப்படுத்தலாம் என்று அலைவார்கள்னு ஒரு கவிதை எழுதியிருக்காப்ல. நான் கொலை செய்யப்பட்டதை உணர்ந்தேன். அவர்கள் உணவு விடுதிகளிலும் இடுகாடுகளிலும் தேவாலயங்களும் என்னை தேடினார்கள். என் தங்கப்பற்களை கவர்ந்து செல்வதற்காக 3 எலும்புக்கூடுகளை புதைகுழிகளிலிருந்து தோண்டி பார்த்தனர். அவர்களால் என்னை கண்டுபிடிக்கவில்லை. லார்காவினுடைய கவிதை இது. கடைசி வரைக்கும் அவரை கண்டுபிடிக்கவும் முடியலை. இதோட நீங்க நிறைய சம்பந்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா, லார்காவுடைய கவிதைகளுக்கு இறந்த மாதிரி சொல்ற மாதிரி இந்த புத்தகத்தில் பல கவிதைகள் இருக்கு. ஹமீத் எழுதுறாரு, மனுஷபுத்திரன், எல்லோரும் இறந்துதான் தீர வேண்டுமா? நான் ஒரு உதிரி, மந்தையிலிருந்து காணாமல் போன ஆடு. என்னால் நல்லது கெட்டது எதற்கும் போக முடியவில்லை. வழிகளை மறந்து விட்டேன். என் நெஞ்சில் அன்பு இல்லாமல் இல்லை. நான் தான் எங்கும் இல்லாமல் இருக்கின்றேன். அப்போ லார்கா தான் எனக்கு நினைவிற்கு வந்தார். அந்த வலியும் வேதனையும் நான் படித்து எனக்கு ரொம்ப ஆழமாக வேரூன்றிய அந்த கவிஞன் தான் வந்தான். நிறைவாக இந்த கண்ணீரின்றி போய் வாருங்கள் தொகுப்பு பொதுவாக சொல்லுவாங்க, தன்னிலையிலே இருந்து எழுதப்படுகின்ற தன் முனைப்பு கவிதைகள் என்ற ஒரு ஜான்ரே இருக்குது போயட்ரியில். அந்த துவனி இதில் இருக்கலாம், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த போயம்ஸ் ஹவ் டிரான்செண்டட். அதிலிருந்து அப்படியே முழுவதுமாக யுனிவர்சல் டோனோட உலகத்தில் இருக்கின்ற யாருக்கு வேண்டுமானாலும் சென்று சென்று சேர்கின்ற கவிதைகளாகத்தான் இருக்கின்றன. ஒரு 2-3 பிசாசுகளை பிசாசுகள் என அறிந்து கொள்ளும் முன்பே அவர்கள் நம் வாழ்வின் ஒரு பகுதியாக விடுகின்றார்கள். கொஞ்சம் வெயில் வந்திருக்கிறது. புறாக்கள் சிறகுகளை உலர்த்தி கொள்ளவும், நான் என் ஈரத்துணிகளை உலர்த்தி கொள்ளவும்.
ஊரே வெளிச்சமாக இருக்கும் பொழுதுதான் துலக்கமாக தெரிகிறது என்னுடைய தனிமையின் இருட்டு. மனித வாழ்வென்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் என்று நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா ஜெயகாந்தன் சொல்லுவார். ஒரு படைப்பை உருவாக்குவது அல்லது ஒரு கவிதையை எழுதுவது என்பது ஒருபொழுதும் ஒரு குறிக்கோளை, ஒரு இலக்கை முன்வைத்து செய்யப்படுவது அல்ல. நீங்கள் செய்கின்ற அந்த செல்கின்ற பாதையிலே ஒன்றை நீங்கள் சொல்ல அதுவாக இயல்பாக வரும்பொழுது அல்லது மற்றவருக்கு அது சென்று சேரும் பொழுது அது ஒரு பேரதிசயமாக நிகழலாம். ஆனால் அந்தந்த நேரத்து நியாயங்களையும், அது அறத்தின் பாலா, தர்மத்தின் பாலா, அல்லது இவை எதிலும் சேராத த கிரே ஏரியா என்று சொல்லப்படுகின்ற மனித மனத்தின் சல்லித்தனமான அந்த இருண்ட பக்கங்களில் இருந்தா, இவற்றில் எல்லாவற்றிலும் இருந்து பீரிட்டு எழுவதுதான் கவிதை என்று நான் திடமாக நம்புகின்றேன். அந்த வகையிலே என்னுடைய அன்பு தோழர், அன்பு அரக்கன் மனுஷ்யபுத்திரன் அவர்களுடைய இத்தனை கவிதைகள் வெளியிடப்படுகின்ற இந்த நிகழ்வு என்பது எனக்கு மிகுந்த மகிழ்வையும் நெகிழ்வையும் தருகின்ற ஒரு மாலை. நன்றி.